Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கான கிளாஸ் நம்பர் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு கிளாஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 25 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட் நம்ம தனியாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதிலிருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 51st கொஷின். சரிங்களா. தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இப்போ ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணி பாருங்களேன். தாமரை இலை மேலே நீர் இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? அப்படி துளி துளியாக அப்படியே மேலேயே இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து அந்த இலைக்குள்ளேயும் போகாது, கீழேயும் விழாது, அப்படியே மேலே மேலே அங்கங்கே இருக்கும் இல்லைங்களா. அதுதான் என்னது? பட்டும் படாமல் இருத்தல். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ என்னது? தாமரை இலை நீர் போல் அப்படின்னா பட்டும் படாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா. அடுத்து அதே போல் தான் உவமை தான் கேட்டிருக்காங்க. பேரறிவாளன் திருப்போல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. ஸோ பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா பலருக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா பல பேருக்கு வந்து பயன்படக்கூடிய சில விஷயங்கள். சரியா. அடுத்தது சரியான இணையை வந்து நம்ம கண்டறியணும். இதுவுமே வந்து உவமையை தான் கேட்டிருக்காங்க. இலவு காத்த கிளி போல, இடியோசை கேட்ட நாகம் போல, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல, அடுத்தது காட்டும் பளிங்கு போல. ஸோ இப்போ பாருங்களேன், இலவு காத்த கிளி போல் அப்படின்னா என்னதுங்க? அதுக்கு வந்து ஒரு கதை, அந்த வடிவேலோட காமெடியிலே பார்த்துருப்போம் இல்லைங்களா. வரும்னு நினச்சி உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பஞ்சு, ஆனால் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது என்னது? ஏமாற்றம். அப்போ சரியாக தான் இருக்குது. அவரே வந்து அதில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, இலவு காத்த கிளி போல் இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், அது என்னது? ஏமாற்றம். சரியாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஏன் தவறுன்னு பார்ப்போமா. இடியோசை கேட்ட நாகம் போல், பாம்புக்கு காது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்போ இடியோசை அதுக்கு எப்படி கேட்க முடியும்? அப்போ அந்த விரைவுங்கிறது தவறானது தான். குன்றின் மேல் இட்ட விளக்கு போலனா என்னதுங்க? குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ குடத்துக்குள்ளே போடுற விளக்கு யாருக்கும் தெரியாது. குன்றின் மேல் இட்ட விளக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்துல் கலாமை வந்து குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் வந்து பாராட்டுறாங்கன்னு சொல்லி ஸ்கூல் புக்லேயும் நமக்கு வந்து இருக்கும், புக் பேக்கில் வந்து இருக்கும். அப்போ இந்த வேதனைங்கிறது தப்பு. அடுத்தது இங்கே வந்து பாருங்கள், அடுத்தது காட்டும் பளிங்கு போல். அது என்ன அர்த்தம்? பின்னாடி இருக்கிறது அடுத்து முன்னாடி இங்கே காட்டுது, அந்த மாதிரி தான். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடின்னு எடுத்துக்குவோமே. கண்ணாடி எடுத்துக்கிட்டால் நம்ம போய் முன்னாடி நின்னோன்னா அந்த கண்ணாடிக்கு நம்ம அடுத்தது தான், ஆனால் அது நம்மளை வந்து காட்டும் இல்லையா. அதே போல் பளிங்கு நல்லா வந்து மற்றதை வந்து காட்டக்கூடிய ஒன்று. அப்போ இங்கே சேர்ந்தெடுத்தல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறது நமக்கு தவறானது. சரியா. ஸோ இது எல்லாமே என்னது? தப்பாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான இணைங்கிறது இலவு காத்த கிளி போல் ஏமாற்றம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். சரி, இப்போ வீரர்கள் செஞ்ச செயல்ங்கிறது பின்னாடி தான் வந்திருக்கு. யாரை முதன்மைப்படுத்தி வந்திருக்கு? அந்த வீரர்கள், நபர்களை வந்து முதன்மைப்படுத்தி வந்திருக்கனால இது செய்வினை. இதே ஒருவேளை அந்த நாடு முன்னாடி வந்து வீரர்கள் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினையாக வந்து மாறியிருந்திருக்கும். சரிங்களா. யார் செஞ்சாங்களோ அந்த செஞ்சவங்கள முதன்மைப்படுத்தி வந்துச்சுன்னா செய்வினை. அவங்க செஞ்ச வேலையை வந்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயம் முதன்மையாக வந்திருந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. புரிஞ்சுதுங்களா. ஸோ யார் செஞ்சாங்கங்கிறது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா செய்வினை. செய்யப்பட்ட வேலை முன்னாடி வந்துருச்சு, யார் செஞ்சாங்களோ அவங்க பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. அப்போ இங்கே செஞ்சவங்க முன்னாடி தானே இருக்காங்க. அப்போ இது என்னது? செய்வினை. அவ்வளோதான். புரிஞ்சுதா. அடுத்து விடை கேட்ட சரியான வினாவை தேர்ந்தெடு. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இது வந்து ஆன்சரா. இதுக்கு சரியான கொஷின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றவர் யார்? இங்கே அப்படியா கொடுத்துருக்காங்க? புலமை பெற்றிருந்தார் தான் கொடுத்துருந்தாங்க. கற்றுக்கிட்டாரு, செஞ்சுட்டாரு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இல்லை. வஉசி எதை கற்றார்? அந்த மாதிரி எந்த ஆன்சரும் இங்கே நமக்கு இல்லை. அவர் புலமை பெற்றிருந்தார் தான் சொன்னாங்க. அவர் கற்றுக்கிட்டாருன்னு வந்து அவங்க சொல்லலை. வஉசி அவர்கள் எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்? இது வந்து எந்த மொழின்னு சொல்லிட்டு சிங்குலர் ஃபார்மில் இருக்குது இல்லையா. ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. ஸோ ப்ளூரலில் வரணும், பன்மையில் வரணும்னா அங்கே என்ன இருக்கணும்? யாவை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வரணும். அங்கே யாவை வந்தால் தான் சரியானது. அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது? சிங்குலர் ஃபார்மில் இருக்குது. இங்கே நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், 2 லாங்குவேஜுன்னு தெரியும். அப்போ எதை தான் நம்ம சூஸ் பண்ணணும்? மொழிகள் யாவைங்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது அதே சேம் தான், விடை கேட்ட வினாவை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் வஉசியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார். ஸோ அவர் என்னென்ன பன்முகத்தன்மைகளை பெற்றிருந்தார்னு கூட கொஸ்டினாக இருக்கலாம். வஉசியின் பெருமைகளை கூறுக. இது வந்து பெருமையாக சொல்லலை, பன்முகத்தன்மைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. வஉசியின் முகத்தன்மை, அது வந்து பன்முகத்தன்மை. ஆனால் இங்கே அந்த பண்ணை காணும் இல்லையா. அப்போ இது தப்பு. வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? ஸோ இப்படி கேட்கும்போது வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவராக இருந்தாருன்னு சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. சரிங்களா. ஓகே. அடுத்தது வந்து
வந்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து, குவித்து. குவிந்துங்கிறதுக்கான பொருளும் சரியாக இருக்கணும், குவித்துக்கான பொருளும் சரியாக இருக்கணும். அப்படி வர மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை இங்கேருந்து சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். ஸோ இது வந்து படிக்கும்போதே என்னடா இது பணியாளர்கள் குவிந்தார்களா ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? தப்பு. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது. ஸோ அப்படியே வளர்கிற மாதிரி இருக்கா? அடுத்து சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது. வண்டியாக குவிக்கும் அதை கிடையாது இல்லைங்களா? ஸோ நம்ம கன்ஃபியூஸே ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பதிலை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ஸே செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது சரியான சொற்றொடை தெரிவு செய்க. வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் கவிஞர் என்று புகழப்படுபவர். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரியான சொற்றொடருங்கிறப்ப வார்த்தைகளை வந்து இடமாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன், அவ்வளோதான். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணணும், உயிர் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து உள்ள வார்த்தைக்கு நம்ம போகணும்னு சொல்லியிருக்கேன்னா. சரி, முதல்ல இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னது, அன்னை, அறிவு, அன்று, அன்பு, அழகுன்றது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். அடுத்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு இது கரெக்டாக இருக்குது, ஒரு இது வந்து கலைச்சி போட்டு வச்சுருக்காங்க. சரியா? இங்கே வந்து பாருங்களேன், இங்கே இந்த ஆ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஆ தான் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட் எழுத்தை வச்சு நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த 2வது எழுத்தை தான் நம்ம பார்த்தாகணும். சரி, அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே நா வரிசை ஃபஸ்ட்டு வருமா இல்லை லா வரிசை ஃபஸ்ட்டு வருமா? நமக்கு லா வரிசை தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா? அந்த காங்கா, சாங்கா, டானா இருக்கு இல்லையா? அந்த வரிசைப்படி பார்க்கும்போது இந்த லா தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த அழகு தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது லாவுக்கு அடுத்து மற்ற எல்லாமே, மற்ற 3மே வந்து இங்கே இங்கே இன்னு தான். அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ரீ. அப்போ ரீங்கிறது எந்த வரிசை? ரா வரிசை. ஓகேவா? சரி, அப்போ நா வரிசை ஃபஸ்ட்டு வருமா ரா வரிசை ஃபஸ்ட்டு வருமா? ராக்கு அடுத்து தான் நா வரும் இல்லையா? அப்போ இந்த அழகுக்கு அடுத்து இந்த அறிவு தான் வந்திருக்கணும். சரியா? சரி, அடுத்துல இருக்க 3லையுமே நமக்கு இன்னு தான் இருக்குது இல்லையா? 3லையுமே என்ன இருக்குது? இன்னு தான் இருக்குது. அப்போ அதையும் நம்மளால் பார்க்க முடியாது. 1 minute. என்ன பண்ணணும், அப்போ அடுத்து 3வதாக இருக்கக்கூடிய அந்த அன்னையில் இருக்க நை, இந்த அன்றில் இருக்க ரூ, இந்த அன்பில் இருக்க பூ. என்னென்ன சொன்னேன்? நை, அன்றில் இருக்க ரூ, அன்பில் இருக்க பூ. இது எது ஃபஸ்ட்டு வரும் நமக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழகுன்னு பார்த்தாச்சு, அறிவு தான் அடுத்துன்னு பார்த்தாச்சு. இப்போ அன்னை வருமா, அன்று வருமா, அன்பு வருமா, இதை தான் பார்க்கணும். ஸோ இது 3ல் ஃபஸ்ட்டு வந்து பா வரிசை வரும், அதுக்கடுத்து ரா வரிசை, அதுக்கப்புறம் தான் நா வரிசை. அப்போ அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை, இந்த படி தான் வந்து நமக்கு வரும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம்னு இருக்கா? சரி, இதில் பார்க்கும்போது கா வரிசை ஃபஸ்ட்டு வந்துடும், அதனால் காப்பு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து காக்கு அடுத்து இங்கே இருக்கிறதுல எது வரும்? சா வரிசை வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சப்பானி, அப்புறம் தான் செங்கீரை. ஏன்னா சா வரிசையில் சாக்கு அடுத்து தானே சே வரும், அந்த படி தான். சப்பானி ஃபஸ்ட்டு, செங்கீரை அடுத்து, அதுக்கப்புறம் யார் வருவா? தா வரிசை. அப்போ தாள் வந்து 4வது, அதுக்கப்புறம் தான் மா வரிசை, முத்தம் வந்து 5வது. அப்படி பார்க்கும்போது 4வது ஸ்டேட்மெண்ட் காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம். அப்போ முதலாவதும் தப்பு, 3வதும் தப்பு, 2வதும் 4வது மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்து எழுதிய பாடல் எவ்வகை தொடர்? பேரச்ச தொடர்னு வந்திருக்கு. எதனால் அப்படின்னா இங்கே யா இருக்குது இல்லையா? இந்த யாவை பிரித்து பார்த்தீங்கன்னா ஈ குட்டால் ஆண் வரும். அப்படியும் நீங்கள் பேரச்ச தொடர்னு சொல்லலாம். எழுதிய அப்படின்னா எழுதுறது தானேங்க, அப்போ வினை தானங்க வரணும். அது முற்று பெறாமல் இருக்கிறதுனால இது வினையச்ச தொடர் தானங்க சொல்ல முடியும். அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது. அந்த யாவை பிரித்தா ஈ குட்டலான்னு வருது. இப்போ பிரிக்கிறப்ப ஆ வந்து அது என்னது? பெயரச்ச தொடர். இதே பிரிக்கும்போது ஊ அல்லது ஈன் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னவாக இருந்திருக்கும்? வினையச்சமாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து மகிழ் அப்படிங்கிறதுக்கான வினையாளனையும் பெயரை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வினையாளனையும் பெயராக இருக்க முடியும்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர்னால் பேசிக்காக அந்த ஓர் அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா? ஓர், ஆர் அந்த மாதிரி வரும் இல்லையா? இங்கே பார்க்கும்போது மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது தான் இதோட வினையாளனையும் பெயர். அடுத்து எழுது அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் என்னதுங்க? எழுதுங்கிற வேர்ச்சொல்லிருந்து வினையச்சத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எழுதியங்கிறது என்னது? பெயரச்சம். அப்போ எழுதி பிரிக்கும் போது என்ன வரும்? ஈ வரும்.
ஓகேவா? அப்போ ஒருவேளை எழுதுன்னு வந்திருந்துச்சுன்னா அது ஊல முடிஞ்சிருக்கும். ஒன்று எழுதி அப்படி இல்லாட்டி எழுது, எது வந்திருந்தாலும் அது என்னது வினையச்சம் தான். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி நமக்கு இந்த எழுதி இதுதான் வந்து வினையச்சம். சரியா? அடுத்தது வேர்ச்சொல்லை வந்து பார்க்கணும். கற்றார் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னதுங்க? கல். அவ்வளோதான். இளமையில் கல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஸ் விழுந்தால். ஸோ எல்லாமே இங்கே பாருங்களேன், பள்ளத்தில், பள்ளத்தில், பற்றத்தில், பர்றத்தில்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்வியஸாக கண்டிப்பாக அந்த சியும் வராது டியும் வராதுன்னு தெரியும். நிறையா பேர் எங்கே கன்ஃபியூஷன் ஆவாங்க, பள்ளம்க்கு எந்த இல்லைன்னு தெரியலைங்க அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆவாங்க. பள்ளம்க்கு எந்த இல்லைங்க? பள்ளிக்கு வர இல்லை தான் இந்த பள்ளம்க்கு வரும். அப்போ மாலா பள்ளத்தில் விழுந்தால். இதுக்கு தான் என்ன படிக்கணும்? மயங்கொலிகள் வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. ஸோ இங்கே பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. ஸோ இதுவுமே என்னது? அந்த லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, மயங்கொலி சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் நமக்கு அப்ளை ஆயிருக்கு. அப்போ அறம், அந்த இதுக்கு அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது என்னது? இந்த அறம் தான் வரும். சரியா? விரும்புக்கு இந்த ரூ தான் வந்து வரும். சரிங்களா? அறம் செய்ய விரும்பு, இது வந்து விருப்பப்படு. அறம்ங்கிறது வந்து இந்த நேர்மை, கொடை தரது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா? சரி, அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை. ஸோ இது வந்து அறக்கட்டளைங்கிறது இங்கே தான் இருக்குது. சரி, அப்போ பேட்ரியாட்டிசம்ங்கிறது வந்து நாட்டுப்பற்று, அதோட நாட்டுப்பற்றுங்கிறது இங்கே இருக்குது. ஹியூமானிட்டினா மனிதநேயம் தான், இது கரெக்டு தான். ஓகேவா? அப்போ எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? மெர்சிங்கிறது கருணை, அது இங்கே இருக்குது. எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹியூமானிட்டி மனிதநேயம் மட்டும்தான் சரியாக வந்து இணைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளோட 6ஆம் வகுப்பு புக் பேக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அடுத்தது சரியான எதிர்மறை சொல்லை கண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை எதிர்மறையாக சொல்லணும்னா அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போது இது வந்து பெண்பால் தானே. ஸோ மணிமேகலைங்கிறது பெண்பால். இதே ஆண்பால் அப்படின்னா அது என்ன சொல்லியிருப்போம்னா அல்லன். அவன் செல்வ வாழ்வை விரும்பியவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ பெண் பாலுக்கு அதை எப்படி சொல்லணும்? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? புரிஞ்சுதா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதியோட பேக் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஸோ மரபு பிழை இல்லாமல் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்காக இருக்கட்டும், இல்லை டேர்ம் புக்காக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் முதல் இயலில் வந்து இருக்கும். பேஜ் நம்பர் 20லையும் 21 உங்களுக்கு வந்து இது இருக்கும், மரபு சொற்கள். சரிங்களா? சரி, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை வந்து என்னங்க பண்ணணும்? கொய்து வரணும். சரிங்களா? அது என்ன பண்ணணும்? கொய்து. இலையை தான் வந்து பறிக்கணும், மலரை கொய்யணும். சரியா? அப்போ இங்கே எடுத்து வான்ருக்கு, இங்கே கொண்டு வா இருக்குது, இங்கே பறித்து வா இருக்குது. அப்போ இங்கே தான் கொய்து வாங்கிறது நமக்கு சரியாக இருக்குது. அப்போ மலரை கொய்து வா. சரிங்களா? அடுத்தது அதே தான், மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான். பானையை என்னங்க பண்ணுவாங்க? வனைந்தான்னு சொல்லணும். அப்போ வனைந்தான் எங்கே இருக்குது? நமக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். சரிங்களா? இதே போல் கூடை என்ன சொல்லுவோம்? கூடை முடைந்தனர்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளோதான். அடுத்தது வலுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா நேற்று நீ வந்தேன், கண்ணா நேற்று நீ வருகிறாய், கண்ணா நேற்று நீ வருகிறாய், கண்ணா நேற்று நீ வந்தாய். நேற்றுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அப்போ நேற்றுங்கிறப்ப என்ன சொல்லணும்? வந்தாய், வந்தான், அப்படி தானே சொல்லணும். அப்போ நேற்று நீ வந்தாய். அவ்வளோதான். அடுத்தது இது எப்படிங்க? இது வந்து காலத்தை பேஸ் பண்ணி தானே இது எப்படி வலுவு சொல்லுன்னு வருது அப்படின்னா இது கால வலு. சரிங்களா? காலத்தில் தப்பாக சொல்லியிருக்கிறது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைஞர், துகிர், காருகர். ஸோ இதில் பொருந்தாதது என்னதுங்க? துகிர் தான். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. மறுபடியும் அதே தான். நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி, கலித்தொகை. நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகைலாம் ஒரு செட் ஆஃப். இது மதுரை காஞ்சி வந்து எதில் வந்துடும்? 10 பாட்டில் வந்துடும். நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகைலாம் 8 தொகையில் வரக்கூடியது. மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டில் வரக்கூடியது. அப்போ பொருந்தாத சொல்லி என்னது? மதுரை காஞ்சி. அடுத்தது வந்து பாருங்களேன், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒரு 25 கொஷின் பார்க்க வேண்டியது. பட் இங்கே வந்து 73லேருந்து 77 வரையும் வரனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஷின் வந்து ஆட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு இதை அந்த பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு பின்னாடி இருக்க 5 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? சரி, என்னென்னு பாருங்கள். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம்
வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. ஏன்னா காலையில் படிக்கிற நியூஸே வந்து மொழிபெயர்ப்பு மூலமாக தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்ப்போமா? இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? இப்போ நம்ம படித்ததே மொழிபெயர்ப்பை பற்றி தான். அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் என்னது? மொழிபெயர்ப்பு தான். அடுத்தது, மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? ஊடகம். சரிங்களா, ஊடகத்தில் எல்லாமே அடங்கிடுது இல்லையா? ஸோ தனித்தனியாக தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம்னு குறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஊடகம், மல்டிமீடியானாலே இது எல்லாமே உள்ளே வந்துடும். அடுத்து, மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? இதழ்கள். சரிங்களா. அடுத்தது, விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? எக்ஸாக்டாக மொழிபெயர்ப்பு தான். ஓகேங்களா. அடுத்தது, மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எதுங்க? நாளிதழ் படிப்பு. ஓகேங்களா. இப்போ மொழி தெரியலனாலும் சுற்றுலா போக முடியும். ஓகேவா, வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல முடியும். ஆனால் மொழிபெயர்ப்பு இருந்தால் மட்டும்தான் நாளிதழ் வந்து நம்மளால் படிக்க முடியும். வேறு மொழி தெரிலனாலும் நம்ம மொழியில் மொழிபெயர்த்தா நிறைய பேர்னால படிக்க முடியும் இல்லையா? அவ்வளோதான். சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 27 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் ஒரு 2 கொஷின் மட்டும் கம்மியாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது சீரிஸ் உங்கள் சேனல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் சீரிஸ் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. திருக்குறள் நியூ சிலபஸ் 2025 சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து நீங்களும் டெய்லி நம்ம கூட சேர்ந்து திருக்குறள் படித்து இப்போவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.